ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நல்ல சத்தான, ஆரோக்கியமான அது மட்டும் இல்லங்க. இது முடி உதிர்வதையும் தடுக்கும். இந்த உருண்டைய ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பச்சை பயிறு, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, நட்ஸ் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மக்காயா எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கேஜி கேப்ப மாவு இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய்யில் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதையும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் வகைகள், இந்த பயிறு, பாதாம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக அந்த முருங்கைக்கீரையையும் கொஞ்சமாக கேப்ப மாவையும் போட்டு அதையும் தனியாக திரித்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாவோடு சேர்த்து அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் மண்டவெல்லம் உங்கள் இனிப்புக்கு தக்கன அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் எல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த காய்ச்சி வச்சுருக்க மண்டவெல்லத்தை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊற்றி நம்மளுக்கு இந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு அதில் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்குவத்தில் பாருங்கள், இப்போ வந்திருக்கு. இப்போ அந்த பக்குவத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி பண்ணி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 மந்த் வரை ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கெட்டு போகாது. நல்ல சத்தானது, ஆரோக்கியமானது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.